நம்ம எல்லாருக்குமே டைட்டானிக் கப்பல் முழுகுந்து பத்தி கதை தெரிஞ்சிருக்கும். ஆனா எத்தனை பேருக்கு இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஜான் ஹார்ப்பர் ஒரு போதகர். அவர் என்ன பண்ணாரு, ஸ்காட்லாண்ட்ல இருந்து சிகாகோக்கு அந்த டைட்டானிக் கப்பல்ல ஊழியம் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. அவர் கூட 6 வயசு அவருடைய மகள், ஏன்னா அவருக்கு மனைவி கிடையாது, இறந்துட்டாங்க. அவருடைய சகோதரி, இவங்க 3 பேரும் அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது அந்த கப்பல் முழுகும் போது இவர் என்ன செய்யறாரு, அவங்க பொண்ணு அந்த லைஃப் சேவிங் போட், அந்த போட் நம்பர் கூட அவருக்கு ஞாபகம் இருக்கு, நம்பர் 11. அந்த போட்ல அந்த பொண்ணை ஏத்திட்டு சிஸ்டரையும் ஏத்திட்டு நீங்க போங்க பத்திரமா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புறாரு. அந்த நேரத்துல அங்க நிறைய பேர் முழுகிட்டு இருக்கிற நேரத்துல அவர் நம்ம உயிரோடு இருப்போமோ இல்லையோ நம்ம கடலுடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 16:31 சொல்ற மாதிரி, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் உங்களுடைய குடும்பமா என்ன செய்வீங்க, ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சத்தமா அந்த அவ்வளவு அலைச்சல் என்ன சொல்றாரு, கடவுளுடைய வசனத்தை சொல்லிட்டே இருக்காரு. சிலர் கேக்குறாங்க, சிலர் கேட்க முடியாத சூழ்நிலை, படபடப்புல இருக்கிறாங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணாங்கன்னா லைஃப் சேவிங் வெஸ்ட் கொடுத்தாங்க, ஏதாவது உடம்புல மாட்டிக்கிட்டு எப்படியாவது ஸ்விம் பண்ணி போயிடுங்கன்ட்டு. அவர் சொல்றாரு, இல்ல இதை வேற யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லி அதை கழட்டி வேற யாருக்கோ கொடுத்துட்டு அவர் அப்படியே அந்த நீர்ல மூழ்கி என்ன செய்யறாரு, மறிச்சிடுறாரு. இந்த மகள் 6 வயசு மகளும் அவருடைய சகோதரியும் காப்பாற்றப்பட்டு போறாங்க. இவங்க சிகாகோல பாஸ்டர் மூடி உடைய சர்ச்ல தான் பிரசங்கம் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்களை காப்பாத்தி இவங்களுக்கு திரும்பவும் டிக்கெட் போட்டு மறுபடியும் ஸ்காட்லாண்டுக்கு அனுப்பிடுறாங்க. இவருடைய பொண்ணு பேர் ஜெசி. அந்த மகள் அதிகமாக உயிர் வாழ்ந்தவங்க லிஸ்ட்ல இருக்கிறாங்க. 1912 அவங்க 6 வயசு. ஆனா அவங்க மறிக்கும் போது 1986 அந்த நேரத்துல என்ன செய்தாங்க, அவங்க மறிச்சாங்க. கடவுளுக்காக ஒரு போதகரை திருமணம் செய்து அவரை என்ன செய்தாங்க, அவருக்காக வாழ்ந்தாங்க. ஒரு நேரத்துல எல்லாருமே இந்த டைட்டானிக்ல பாதிக்கப்பட்டு எல்லாருமே உயிர் பிழைச்சவங்க எல்லாருமே கூட்டி ஒரு மீட்டிங் வைக்கும் போது ஒருத்தர் மட்டும் எழுந்து சொன்னாரு, நான் அந்த சாவர நிலையில இருக்கும்போது ஒரு குரல் எனக்கு கேட்டுச்சு, கர்த்தரை நம்புங்கள், நீங்களும் உங்க வீட்டாரும் என்ன செய்வீங்க, ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அவரை நம்பினேன், கர்த்தர் என்ன காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவரு சாட்சி சொல்றாரு. அந்த சாகர நிலைமையிலும் பாஸ்டர் ஹார்ப்பர் என்ன செய்தாரு, ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணாரு. நாம எல்லோருமே போய் ஒவ்வொருத்துக்கா நீங்க கடவுளை நம்புங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எப்படி வாழ்க்கையில வலிமையாக நம்பிக்கையா என்ன செய்தாரு, கடவுளை பிரதிபலிச்சாரு. நாம என்ன செய்யணும், நம்மளால முடிஞ்ச வர நீங்க மற்றவங்களுக்கு கடவுளை பத்தி சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து ஏசப்பா இருக்கார் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய நடத்தை, உங்களுடைய ஸ்மைல், நீங்க மற்றவங்கிட்ட அன்பாக பேசுறது அல்லது நீங்க அனுபவிச்சதை ஷேர் பண்றது, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மற்றவங்க என்ன செய்வாங்க, இயேசுவை ஏத்துப்பாங்க. நம்முடைய லைஃப் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அநேகர் என்ன செய்வாங்க, கடவுளிடம் சேர்ந்து கொள்வாங்க. சோ இன்னைக்கு நம்ம யாரையாவது ஏசப்பாவின் வழியில நடக்காம நம்மளுடைய பிஹேவியர் அவங்கள மாத்தி இருக்கா அப்படி என்று யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா நம்ம கடல்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாளில இருந்து நம்மளுடைய செயல்கள், பேசுகிற வார்த்தைகள், ஒவ்வொன்று காரியங்கள் மூலம் மற்றவர்கள் நம்மை பார்த்து கடவுளை ஏத்துக்கிறாங்களா, அப்படி ஏத்துக்கிற அளவுக்கு நாம என்ன செய்வோம், நாளைக்கு நடப்போம். இன்னைக்கு சமாதானத்தோடு தூங்குவோம். குட் நைட்.